நீங்கள் எப்பயாச்சும் யோசிச்சிருக்கீங்களா நம்ம செத்ததுக்கப்புறம் என்ன நடக்கும்? ரியல் எக்ஸ்பீரியன்ஸு அப்புறம் நம்பிக்கை, இந்த 3 ஆங்கிளில் தான் நம்ம வந்து நிறைய ஷாக்கிங்கான விஷயத்தை நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். யாருமே ஸ்கிப் பண்ணிடாதீங்க, கடைசி வரைக்கும் பாருங்கள் வீடியோவை. அப்போ தான் உங்களுக்கு புரியும். வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். வெல்கம் டு அவர் ஷோ பிளாக் வைல்ஸ் தமிழ். நம்ம எல்லாருமே விஷயம் அது இன்னும் நிறைய மிஸ்டீரியஸாக தான் இருக்குது. அதை பற்றி நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் இன்னைக்கு. ஃபஸ்ட்டு ஒன் சயின்ஸு. பார்ட் 1 டெத் மூமெண்ட் சயின்ஸ். நம்ம ஹார்ட் ஸ்டாப் ஆன உடனே நம்ம பாடிக்கு போகிற ஆக்சிஜன் எல்லாமே நிறுத்திடும். அதுக்கப்புறம் 5 to 10 மினிட்ஸ்க்குள்ளே நம்ம பிரெயினுக்கு போகிற செல்ஸ் எல்லாமே செத்து போயிடும். ஷாக்கான விஷயம் என்னன்னா, நம்ம செத்ததுக்கப்புறம் நம்ம பிரெயின் கொஞ்ச நேரத்துக்கு ஒர்க் பண்ணிட்டே தான் இருக்கும். சயின்ஸ் சொல்கிறது எப்படின்னா, நம்ம செத்ததுக்கப்புறம் இந்த லாஸ்ட் ஃப்ளாஷ் செகண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அது எப்படின்னா, நம்மளோட மெமரிஸ் எல்லாமே ஒரு வீடியோ மாதிரி க்ரியேட் ஆகி நம்ம கண்ணு முன்னாடி வரும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அதுதான் நம்மளோட ஃபஸ்ட்டு மூமெண்ட் மெமரி அப்படின்னு சொல்லிட்டு சயின்ஸில் சொல்லுவாங்க. ரொம்ப பயமான ப்ளஸ் மிஸ்டீரியஸான விஷயம்னா இந்த ரியல் எக்ஸ்பீரியன்ஸ் தான். அதுதான் நம்ம இப்போ பார்க்க போகிறோங்க. அது என்னென்னா, நிறையா ஒரு டனல் மாதிரி ஒரு வழி தெரிஞ்சு எனக்கு, நான் செத்தோன்னே. அதுக்கப்புறம் பார்த்தா பிரைட்டான லைட் என் கண்ணுக்கு முன்னாடி தெரிஞ்சிச்சு, அது ஒரு வழி மாதிரி தெரிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே ஒரே மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தா நான் செத்துட்டு நான் மேலே போய் பார்க்கும்போது என் பாடி என் கண்ணுக்கே தெரிஞ்சிச்சு, என்னை சுற்றி எல்லாருமே உட்காந்துருந்தாங்க அப்படின்ற மாதிரிலே அவங்க பாடியை பார்த்த மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆனால் எல்லாருமே சேம் ஒரே மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. நமக்கு தான் ரியல் எக்ஸ்பீரியன்ஸ்லாம் ரொம்ப பிடிக்கும்ல. நமக்கு கொஞ்சம் மிஸ்டீரியஸாக இருக்கும், கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தான் எங்கள் ஏரியாவில் ஒருத்தர் அந்த மாதிரி நடந்துச்சுன்னு சொல்லிட்டு சொன்னாங்க. சரி, அவங்களுக்கு போய் மீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு போய் பார்த்தோம். போய் பார்த்தப்போ அவர் அந்த மாதிரி தான் சொன்னார். எப்படின்னா, இவர் வந்து ஹாஸ்பிட்டலில் சேர்த்திருக்காங்க, ரொம்ப சீரியஸான கண்டிஷனு. டாக்டர் வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டுருக்காங்களாம். நிறைய டாக்டர் வந்துட்டு ட்ரீட்மெண்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. இவர் என்னென்ன ட்ரீட்மெண்ட் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு இவர் பார்த்துட்டு இருந்தாராமாங்க. அதான் எப்படின்னு தெரியல. என்னென்னா, இவர் வந்து அப்போவே இறந்துருக்காரு. அப்போவே இறந்துட்டார். டாக்டர் ட்ரீட்மெண்ட் இருக்கும்போது இறந்துட்டார். இவரோட பாடியை இவரே மேலே நின்று ஆவியாக நின்று பார்த்துட்டு இருந்தாராமாங்க. அடுத்து ஒரு 10 செகண்டில் மறுபடியும் நான் வந்துட்டு மறுபடியும் எப்படி வந்தேன்னு எனக்கு தெரியல, ஆனால் நான் செத்துட்டேன், என்னவே நானே பார்த்துட்டு இருந்தேன் அப்படின்ற மாதிரி தான் சொன்னாங்க. இதுவும் அந்த ரியல் எக்ஸ்பீரியன்ஸில் ஒன்று. ஆனால் இதை வந்துட்டு சயின்ஸ் எப்படி சொல்லுது அப்படின்னா, பிரெயினோட ஏரோசிலேஷன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுது சயின்ஸு. ஆனால் எனக்கு அதான் புரியல, எல்லாத்துக்குமே ஒரே மாதிரி விஷயம் தான் வருது அப்படின்னு எனக்கு சுத்தமாக புரியல. ரியல் ஸ்கேரி இன்சிடெண்ட். சில கேஸில் பீப்புள்ஸ் டெத்து அப்படின்னு சொல்லிட்டு டிக்ளேர் பண்ணக்கப்புறமும் சில பேர்த்துக்கு உயிர் வந்திருக்கு. இந்த சவப்பெட்டி இருக்குது பார்த்தீங்களா, சவப்பெட்டியில் வந்து நம்ம புதைச்சிட்டு போயிடுவோம்ல, அதுக்கப்புறம் பார்த்தா அந்த சவப்பெட்டியில் வந்து சவுண்டு கேட்டிருக்கு. அதை ஓப்பன் பண்ணி பார்த்தா உள்ளே அந்த மனுஷன் உயிரோடு இருக்கான். ரேரு, ஆனால் நடந்திருக்கு. ஸோ இப்போ என்ன நடக்குது? பிரெயின் ஆஃப் ஆகுதா, இல்லை வந்துட்டு சோல் ஜேர்னி கண்டினியூ ஆகுதா அப்படின்ற கேள்விக்கு மட்டும் யார்கிட்டையுமே பதிலே இல்லை. இன்றைக்கி வரைக்கும் கரெக்டான ஆன்சர் யாருக்கிட்டமே இருந்துமே வரல. ஒரு நாள் நம்ம எல்லாருமே இதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண போகிறோம். அப்போ தான் நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் உண்மை என்னன்னு. அப்போ உங்களுக்கும் உயிர் வந்து பொழைச்சி வந்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து உண்மையை சொல்லுங்கள், சரியா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இதே மாதிரி உங்களுக்கு நிறைய பேர் உங்களுக்கு சொல்லியிருப்பாங்க. உங்கள் லைஃப்லேயே அந்த மாதிரி ஏதோ ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட்டில் சொல்லிட்டு போயிடுங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்புறம் நீங்கள் என்ன நம்புறீங்க, டெத்துக்கு அப்புறம் என்ன நடக்கும் அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்சால் மறக்காமல் கமெண்ட் பண்ணிட்டு போயிடுங்க. பாய்.